அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா, ரதி, அப்புறம் சித்து, திவி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா காரில் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்ததுமே அங்கிளும் ஆண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சித்தியும் திவியும் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம ரீனாவும் ரதியும் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லித் தராத, அவங்களாம் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, இந்த மாதிரிலாம் நான் குழந்தைய வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்கிறாங்க. ரீனாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. இந்த தடவை 28th ஆனிவர்சரி வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே எத்னிக் வியரில் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த சைடு காமிக்கிறாங்க. நம்ம தேவ் தான் ஃபோன் பண்ணி ரீனாக்கிட்டேயும் ராதிக்கிட்டேயும் கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி பேசி முடிச்சுட்டு நம்ம நவீன் வராப்பில் நவீன் கிட்ட இருந்துட்டு இந்த மாதிரி நீ தான் வந்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிடுறாங்க. நம்ம அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கே சாருக்கு வந்துட்டு எத்னிக் பேருங்கிறனால வேஷ்டி ஷர்ட் வந்துட்டு கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாரு. ஆர்கே சார் வந்துட்டு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான்ப்பா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி தர கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கே சாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படி நம்ம ராக்கியை காமிக்கிறாங்க. ராக்கி வந்துட்டு அந்த லியா பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து உங்களுடைய கேஸ்ட்டை தான், அவங்க லவ் மேரேஜ் பண்ணனாலும் உங்கள் கேஸ்ட்டில் ஏற்றுக்கல, அதனால் எனக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாவை தான் வந்து எல்லாருமே சுற்று போட்டுடுறாங்க. இந்த மாதிரி வரேன்னு சொன்னில்ல, நேற்று ஏன் வரல, யார் வீட்டுக்குமே நீ போகல, அப்போ எங்கே தான் போன அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம தேவ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிம்மா நான் லஞ்ச் வந்து உனக்கும் ஒரு அதிகம் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன், 2 பேருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ரீனா வந்து சமாளிக்கிறாங்க, இந்த மாதிரி நானும் வந்து ரதி மேம் வீட்லேயே தங்கிட்டேன் அப்படின்னா நாங்கள் 2 பேருமே லேட்டாக வருவோம், நான் வந்து ஸ்குவாட் போர்ட்லேருந்து தப்பிக்கலாம்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம வந்து அனிதா சீனியரையும் பாரதி தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா வந்து கொஞ்ச நாளாகவே சரியில்லை, அவர் ஏதோ டிஸ்டர்பாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அனிதாவும் போயிட்டு ரவிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நீ ஏன் என்கிட்ட மறைச்ச, இதுக்கான பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரவி பதில் சொல்ல வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கால் வந்ததுன்னு கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.